இந்த எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அந்த மாநாடு எப்படி நடத்துனாங்க? இவங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகமே அதான். விஜய் அண்ணனும் புதுசா வந்திருக்காரு அப்படின்னு கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் என்னை மாரி நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே மாற்றம் கொண்டு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். புதுசா ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. புதுசா நிக்கிறதுன்னா பாத்தீங்கன்னா ஒன்னு சீமானண்ணே, ஒன்னு விஜயண்ணே, 2 பேர் நிக்காங்க புதுசா. அதுல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே சீமானண்ணே பேச்சு நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காரு. சாதி மதம் பார்த்து பழகக்கூடாது, அதான் முக்கியம். அந்த இதெல்லாம் எங்கள் ஊர் சைடு திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் நிறைய வெறி பிடிச்சி போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் நிறைய பேர் மாற்றங்களால் மாறிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இயற்கையை பற்றி ரொம்ப பேசினார். நிறைய பேருக்கு இயற்கைனா என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது நாங்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரங்கள் பனைமரங்கள் வச்சுருக்கோம். எங்கள் ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ பனைமரங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் வச்ச பனைமரம் இங்கேருந்து அப்படியே ஒரு 2 கிலோமீட்டருக்குங்க வரிசையாக பனைமரம் தான். ஒரு 2-3 வருஷம் கழிச்சுன்னா அப்படி கம்பீரமாக வளர்ந்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு எப்படி நடத்துனாங்க? இவங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகமே அதான். மாநாடு எப்படி இவ்வளோ பெரிய மாநாடு எங்கேருந்து பணம் வந்தது அப்படின்னு தான் கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வசூல் பிரிச்சு. எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா வேற பக்கத்து ஊரில் ஒரு பிரசிடென்ட், எங்கள் ஊர் பக்கத்தில் பிரசிடென்ட், அவர் வேற ஒரு கட்சி, அவர்கிட்ட இருந்து நிதி தட்டிருக்காங்க. அது போக நான் பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக ரொம்ப என்னால் போக முடியாது. வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் விடமாட்டாங்க அந்த அளவு. நானே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்கேன். ஏன் சார்வா அதுமாதிரி கட்சியில் இருக்கவங்க ரொம்ப மும்முரமாக இருக்கவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க. அந்த குடத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. குடத்தை வச்சு எவ்வளோ கலெக்ட் பண்ணி குடம் அப்படி நொம்பி வந்தது பார்த்தீங்களா. டிசிப்ளினுங்க ரொம்ப முக்கியம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஒன்று சொன்னால் அப்படி கேட்காங்க. ஒரு மிலிட்ரி மாரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. விஜய் அண்ணனும் புதுசாக வந்திருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஆனால் சீமானண்ணே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நம்ம ஊர் சைடில் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு கனவோட வந்தால் அவ்வளவு செய்யணும் அப்படின்னு வந்திருக்காரு. அது கண்டிப்பா நிறைவேறும். ஒருத்தர் இந்த புழுதி காட்டுல உருண்டு எந்திரிச்சு அவ்வளவு அவசரத்துக்கு போயிருக்கான். யாருமே வேலி போட முடியாத அவசரத்துக்கு ஒருத்தர் போறான் பாரு, அதுவும் திமிருதான்.